கனவுகளுக்கு பிறகான வீடு பகுதி 4 மாற்றத்தின் மலை. மஞ்சுளா கற்றுக்கொண்ட வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம், நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் கோபம் கூட தளரும். அவள் தந்தை கேசன் அவர்களை நேராக ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும், அவனின் கடைசி வார்த்தை நல்லவனா இருந்தால் நானே அழைப்பேன், ஒருவித நம்பிக்கையை தந்தது. மாதங்கள் கடந்துவிட்டன. மழைக்காலம் தொடங்கியது. பள்ளி முடிந்த பிறகு மஞ்சுளா குழந்தைகளுக்கு பாடம் சொல்ல போகும்போது, சாய் பள்ளி மின்சார பிரச்சனைகளை சரி செய்ய வருவான். அது ஒரு காரணம் போல இருந்தாலும் உண்மையில் அவளை காணும் ஆசைதான். மஞ்சு, உங்க பள்ளி லைன்கள் எல்லாம் பழசா இருக்குது என்று அவன் ஒரு நாள் சொன்னான். அவள் சிரித்தாள். அதை சரி பண்ணுறது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே? ஆமாம், ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் சிரித்தான். என்ன பிரச்சனை? நான் வேலை முடிஞ்ச பிறகும் இங்கேயே நிற்கணும் போல தோணுது. அவள் முகம் சிவந்தது. அட நீயும்? அந்த நேரம் அவள் மாணவர்கள் சிரித்தனர். மிஸ், அந்த அண்ணா உங்கள் ஃப்ரெண்டு தானே? அவள் சற்றே வெட்கப்பட்டு, அவர் எங்களுக்கு உதவி பண்ண வரவர் என்று சொல்லிவிட்டாள். அந்த பச்சை மழை தினங்களில் அவர்களின் காதல் மீண்டும் மலர்ந்தது. ஆனால் இப்போ அது புதிது. முன்பு போல சுயநலமான காதல் இல்லை. இப்போ மூத்த மனிதர்களின் புரிதலுடன் கூடிய பாசம். ஒரு மாலை மஞ்சுளா வீட்டிற்கு வந்தபோது அங்கிருந்த தாயின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. மா, உன் அப்பா இப்போ அவனை பற்றி கேட்டார். மஞ்சுளா அச்சத்துடன் கேட்டாள். என்ன கேட்டார்? அவன் உண்மையில் நல்லவனா? அவன் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டானா? மஞ்சுளா தன் மனம் குளிர்ந்தது. அம்மா, அவர் கேட்கிறார் என்பதே ஒரு பெரிய விஷயம், அம்மா சொன்னார். ஆம், நீ சொன்னதும் சரி. உன் அப்பா சில நண்பர்களிடம் கேட்டார். அந்த சாய் பையன் இப்போ நல்ல வேலை பார்க்கிறானாம், நல்ல மனசு கொண்டவனாம் என்று. அவளது முகத்தில் ஒளி மின்னியது. அவள் சொன்னாள், அம்மா, மழை நின்றதும் நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வந்தது போல. ஒரு வாரம் கழித்து கேசன் தன் பழைய லாரி ஓட்டும் வேலையில் இருந்தார். அவன் மாலை நேரத்தில் வீடு திரும்பும் வழியில் ஒரு சிறிய விபத்து நடந்தது. லாரி சக்கரம் பிளந்தது. அந்த சாலையோரத்தில் யாரும் இல்லை. அவன் தானாக முயற்சி செய்தான், ஆனால் இயலவில்லை. அந்த நேரம் ஒரு பைக் வந்து நின்றது. அவன் திரும்பி பார்த்தான். சாய். ஐயா, சக்கரம் பிளந்ததா? கேசன் அதிர்ச்சியில் இருந்தார். நீ இங்கே என்ன பண்ணுற? ஐயா, நாம் இருவரும் சாலையில் தான் வாழ்கிறோம். நான் மின்சார கடையில் இருந்தே வந்தேன். உதவி செய்யட்டா? கேசன் ஒரு நொடிக்கு மௌனம். அவன் தன்னை அடக்கி கொண்டு, சரி, பார்த்துக்கோ என்றார். சாய் உடனே வேலைக்கு இறங்கினான். கையில் எண்ணெய் படிந்தும் காயமாயிருந்தும் 1 மணி நேரத்தில் சக்கரத்தை சரி செய்தான். ஐயா, இது சரியாயிடுச்சு. நிச்சயமா வீடு போய் ஓய்வெடுங்க. கேசன் அவனை அமைதியாக பார்த்தார். நீ கஷ்டப்படாமல் போயிடலாம், ஆனால் நீ நின்று உதவி பண்ணினியே. சாய் சிரித்தான். ஐயா, இது என் கடமை. நீங்கள் மஞ்சுளாவுக்கு தந்தையாக இருக்கீங்க. உங்களுக்கு நான் உதவி பண்ணணும். அந்த நொடியில் கேசனின் கண்கள் நனைந்தன. அவன் குரல் தளர்ந்தது. நீ நிச்சயமா நல்ல பையன், ஆனால் என் மனம் உடனே மாற மாட்டேங்குது. ஐயா, நான் மனம் மாறணும்னு நான் சொல்கிறதில்ல. நம்பிக்கை வரணும், அதுவே போதும். அவன் அதைத்தான் சொன்னான். அந்த வார்த்தை கேசனின் மனதிலே பதிந்தது. அடுத்த நாள் இரவு மஞ்சுளா படிக்க அமர்ந்திருந்தாள். அவளது தந்தை மெல்ல அறைக்குள் வந்து நின்றார். அவள் ஆச்சரியப்பட்டாள். அம்மா, அப்பா? அவன் மெதுவாக கேட்டார். அந்த பையன் உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சியாக வச்சுக்குவான்னு நீ நம்புறியா? அவள் சொன்னாள். அப்பா, நான் அவனை பற்றி பேசுகிறேன் என்பதில்லை. அவன் என்னை மதிக்கிறான், அது எனக்கு போதும்.
அவனுக்கு ஒரு நிமிடம் மௌனம். பின்னர் அவர் சொன்னார், நான் அவனோட வீட்டுக்கு போய் பேசுகிறேன். அவன் குடும்பம் யார், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவள் கண்களில் கண்ணீர் மின்னியது. அப்பா, நீ அந்த வார்த்தை சொன்னதே எனக்கு ஆசீர்வாதம். அந்த இரவு மஞ்சுளா தன் வாழ்வில் முதல் முறையாக அமைதியாக தூங்கினாள். ஒரு வாரம் பிறகு கேசன் உண்மையிலேயே சாயின் வீட்டுக்கு சென்றார். அங்கிருந்து அவரது தாய் ரேமா அன்போடு வரவேற்றார். வாங்க ஐயா, உங்கள் அப்பா வராருன்னு அவன் சொல்லியிருந்தான். அவள் மஞ்சுளா சாய் பற்றி பேசும்போது கண்களில் உண்மை பொங்கியது. அவன் மஞ்சுளாவே ரொம்ப மதிக்கிறான் ஐயா. எதையும் அவளோட அனுமதி இல்லாமல் பண்ண மாட்டான். நாங்களும் அந்த பொண்ணை மரியாதையாக தான் பார்க்குறோம். கேசன் அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டார். அவன் சண்டை போடுறவன் இல்லை, முயற்சி செய்யும் பையன். அதுதான் எனக்கு முக்கியம். அந்த நாளில் அவர் மனம் முழுவதும் உருகிவிட்டது. அடுத்த மாலை அவர் மஞ்சுளாவை அழைத்து, அம்மா, நாளை ஒரு நல்ல நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அவள் நம்ப முடியாமல் கேட்டாள், அப்பா, நீ உண்மையாக சொல்கிற? ஆமாம், நீ படித்த பொண்ணு, நல்ல வாழ்க்கை தேவை. அவன் உன்னை மதிக்கிறான், அதேபோல் நீயும் அவனை மதிக்கணும். அதுதான் எனக்கு தேவையானது. அவள் கண்ணீர் மல்க தந்தையை அணைத்தாள். அப்பா, நீ சொன்னதால தான் என் வாழ்க்கைக்கு அர்த்தம் வந்தது. சிறிய நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடந்தது. மலைக்கு பின்னால் ஒரு அழகான மாலை வெளிச்சத்தில் மஞ்சுளா பிங்க் கலர் சேலை, சாய் வெள்ளை சட்டை, நிம்மதியான முகம். அம்மா கமலா சிரித்து கொண்டே மகிழ்ந்தார். கேசன் நிம்மதியாக நின்று பார்த்தார். அவர்களின் வாழ்க்கையில் எத்தனை புயல்கள் வந்தாலும் அந்த மாலை நேரம் மாற்றத்தின் மலை போல இருந்தது. முன்பு கோபம் காய்ச்சிய அந்த வீட்டின் சுவர்களில் இப்போது சிரிப்பு ஒலித்தது. அந்த நிகழ்வுக்கு பிறகு மஞ்சுளா பள்ளியில் குழந்தைகளிடம் சொன்னாள், வாழ்க்கை நம்மை சோதிக்கும். ஆனால் நம்ம நம்பிக்கை திடமாக இருந்தால் அது நம்மை மீண்டும் சிரிக்க வைக்கும். சாய் அவளை நோக்கி, அது நம்ம வாழ்க்கை வரிகளே மஞ்சு என்றான். அவள் சிரித்தாள். ஆமாம், ஆனால் இன்னும் கதை முடிஞ்சதில்லை. அவன் சிரித்தான். முடியாது கூட. ஏனெனில் நம்ம வாழ்க்கை இன்னும் எழுதிக்கொண்டே இருக்கு. அடுத்த பகுதி பார்ட் 5. திருமணத்திற்கு முன் ஒரு எதிர்பாராத சம்பவம், அதிலிருந்து வெளிவரும் நம்பிக்கையூட்டும் முடிவு, மேலும் கனவுகளுக்கு பிறகான வீடு என்ற தலைப்பின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் விஸ்பரிங் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.